ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் மிளகாய் செடியில் மிளகாய் நிறையா காய்ச்சிருக்கு. அந்த மிளகாய் அதுவும் இல்லாமல் பழுத்து வேற போயிருக்கு நிறையா. அதை நம்ம இப்போ பறிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டன் அழுத்திடுங்க. இந்த மிளகாய் செடி பார்த்திங்கன்னா இது வச்சே இப்போ ஒரு 4-5 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சுங்க. ஏற்கனவே 2 டைம் வந்து நாங்கள் மிளகாய் நிறையா பறிச்சிட்டோம். பறித்து வீட்டு யூஸ்க்காக நிறையா பண்ணிக்கிட்டோம். அப்புறம் நம்ம அம்மா வீட்டுக்கும் நிறையா பறித்து கொடுத்தோம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக வந்து செடி வந்து ஒரு மாதிரி நான் இலை சுருட்டல் நோய் மாதிரி வந்து இலைலாம் சுருட்டின்னு போகிற மாதிரி ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நான் ஏற்கனவே அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த தயிர் வந்து புளிச்ச தயிரை வந்து கொஞ்சம் நல்லா ஒரு 5-6 நாளைக்கு நம்ம ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுருந்து அது நல்லா புளிச்சு போய் ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி ஆகிடும். அது வந்து வேஸ்ட்டாக நம்ம தயிர் வீணாக போகிற தயிரில் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் மிச்சம் மீதி. அதை அந்த மாதிரி பண்ணி வச்சுருந்திங்கன்னா வச்சு அதில் நிறைய தண்ணி கலந்து இப்போ ஒரு ஒரு டம்ளர் கிட்ட நீங்கள் தயிர் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் ஒரு 10 டம்ளர் 15 டம்ளர் கூட தண்ணி நீங்கள் கலந்துக்கலாம். கலந்து அது நல்லா வந்து காலை டைமில் இல்லை சாயந்தர டைமில் அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம தெளிக்கணும். செடிக்கு தெளித்தோன்னா நல்லா வந்து செடி வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆகிடும். மறுபடியும் காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக காய்க்க ஆரம்பிச்சிடும். ஆனால் நான் வந்து 1 டைம் 2 டைம் தெளித்தேன். திரும்ப வந்து நம்ம சரியாக கவனிக்காமல் இருந்தனால செடி மறுபடியும் அதேமாதிரியே இருக்குது லைட்டாக. ஆனால் காய் நிறையா காய்ச்சிருக்கு. காய்ச்சி நிறையா பழுத்தும் போயிடுச்சு. அதை நம்ம நிறையா கவனிக்காமல் இருந்துட்டோம். இப்போ வந்து பழுத்த மிளகாயாக பார்த்து நம்ம பறிச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே பறிச்சிட்டேன் நான். ஓரளவுக்கு வந்து நான் பறித்து இப்போ நான் வீட்டு யூஸ்க்காக தான் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா காய வச்சா கூட நம்ம வந்து நம்ம சட்னி அரைக்கிறதுக்கெலாம் நம்ம காஞ்ச மிளகாய் போடுறோம்ல அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். காரமான நல்ல மிளகாய் தான் இது. நம்ம ஏற்கனவே அடிக்கடி இந்த வீடியோ வந்து பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த செடி நான் எப்படி வந்து ஸ்டார்டிங்கில் இது வந்து வளர்த்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு மிளகாய் வந்து டப்பாவில் வச்சு நம்ம நிறையா காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணும்போது அதில் விதையை எடுத்து தனியாக வச்சுருந்தாங்க. சரி இவ்வளோ விதையை வந்து வேஸ்ட் பண்ண எனக்கு மனசு இல்லாமல் நான் வந்து ஒரு டப்பாவில் வந்து மணல் வச்சு அதில் வந்து இந்த விதையை போட்டு முளைக்க வச்சேன். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளில் நல்லா முளைச்சி வந்தது. அப்படி குட்டி குட்டியாக வந்து அது ஒரு மாதத்துக்கிட்ட அந்த செடி வந்து நான் அந்த டப்பாலே வச்சுருந்தேன். செடி நல்லா நிறையா அடர்த்தியாக வந்துருச்சு. திரும்ப அப்போ வந்து அந்த செடியை வந்து நம்ம எடுத்து ஒவ்வொன்றா வேறு இடத்துல நட்டோன்னா நம்மளுக்கு நிறையா மிளகாய் பறிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருந்தது. அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு செடியாக தனித்தனியாக எடுத்து நட்டு வச்சேன். அதுவே கொஞ்சம் கேப் விட்டு தான் நிறைய நட்டு வச்சேன். ஆனால் அந்த கேப்பே அந்த செடிங்களுக்கு பத்தலை. எல்லாம் கிட்ட வளர கிட்ட இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம செடியை பிடுங்கி வேறு இடத்துல வைக்கலான்னு பார்த்தா அதுக்கு இட வசதி இல்லை அந்த அளவுக்கு. அதனால் அப்படியே கிட்ட இருக்குது. ஆனால் நல்லா காய் வந்து நல்லா காய்க்க ஆரம்பிச்சுதுங்க. ஃபஸ்ட்டு வந்து அது வளர்ந்து வந்து பூ விட்டு அது காய் காய்க்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு 2 மாதத்துக்கிட்ட ஆகிடுச்சு. செடி நல்லா வளர்ந்து வரதுக்கு. இப்போ ஒரு 2 மாதமாகவே நல்லா காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. நான் 2 டைம் பறிச்சிட்டேன். இது 3ஆவது டைமாக பறிச்சிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி வந்து செடி வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். எந்த செடியாக இருந்தாலும் நம்ம ஒரு விதை போட்டு நம்ம கண்ணு முன்னாடியே அதை பார்த்து வளர்த்து ஆசையாக அதில் காய்க்கிற காயை பறித்து சமைச்சி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். இது நான் அடிக்கடி செய்கிற ஒரு விஷயந்தான். நான் சரியான முறையில் கவனிப்பு இல்லாதனால செடிலாம் இப்படி இருக்குது. இன்னும் நல்லா நான் வந்து கவனிப்பு நம்ம பண்ணி நம்ம செஞ்சோன்னா இன்னும் நிறையாவே காய் நல்லா கொத்தாக காய்க்கும். நான் பார்த்திங்கன்னா செடி பக்கத்தில் நிறையா வந்து செடி முளைச்சிருக்கு. வேஸ்ட்டான செடிலாம் நிறையா முளைச்சிருக்கு. இது வந்து வெண்டைக்காய் செடி ஒன்று போட்டேன் விதை. அந்த வெண்டைக்காய் செடி வந்து ஒரு விதை வந்து முளைச்சிருக்கு. பக்கத்தில் புளிச்சக்கீரைலாம் நிறையா முளைச்சி வந்திருக்கு. நான் கீரை விதை கொஞ்சம் தூவி விட்டனால அப்பப்போ கீரையும் முளைக்கும். அந்த கீரையும் வந்து பறித்து நாங்கள் கடைவோம். இப்போ மழை பெஞ்சு இடமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வேஸ்ட்டான புல்லுலாம் நிறையா முளைஞ்சி இடமே ஒரே அடப்பாக இருக்குது. பக்கத்தில் ஒரு சின்ன முருங்கை கிளையும் வச்சுருக்கோம். அதில் கீரை அப்பப்போ வரும்போது நாங்கள் ஒடிச்சு கடைஞ்சி சாப்பிட்ருவோம். புளிச்சக்கீரை பாருங்கள் எவ்வளோ தளன்னு இருக்குது. இவ்வளோ மிளகாய் வந்து நம்ம பறிச்சிருக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் இந்த அளவுக்கு மிளகாய், இன்னும் மிளகாய் இருக்குது. அது வந்து பச்சை மிளகாயாக இருக்கிறதுனால நான் பறிக்கலை. இந்த சிகப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் பறிப்போன்னு சொல்லி பறிச்சிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.